அன்பான சகோதர சகோதர தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நமக்கு போதிக்கிறது. நம்ம சர்ச்சைக்கு போகிறோம். என்ன காரியமாக நாம் போகிறோம், எதற்காக போகிறோம்? பார்த்தீங்கன்னா, போதிக்கிற வார்த்தைகள் நம்மளை பரிசுத்தமாக மாற்றுவதற்கு, பரிசுத்தவானாகவே உண்டாயிருப்பதற்கும், நம்முடைய அநேக காரியங்கள், நமக்கு தேவையான காரியங்கள், இந்த பூமியில் வாழக்கூடிய காரியங்கள் எல்லாமே. ஆனாலும் இதை எல்லாவற்றிலும் மேலாக எதற்காக தேவன் ரட்சிக்கப்பட்டவுடனே தம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் அங்கங்களாக நம்மளை கூட்டி சேர்க்கிறார்? இங்கே காரியத்தை பார்த்தீங்கன்னா, தீத்து 2 அதிகாரம் 13 இங்கே பார்த்தீங்கன்னா, நாம் நம்பியிருக்க ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இப்போ நம்ம அவருடைய சரீரத்தின் அங்கமாக சபையில் ஒன்று கூடுகிறோம். நம்மளுள்ள அநேக காரியங்கள், இந்த அநேக காரியம் இருந்த வேளையிலும் நம்மிடத்தில் பரிசுத்த குறைவுகள் உண்டாயிருக்கிற வேளையிலும் நாம் சபைக்கு வந்துட்டோம்னாலே, சபையை நாம் எல்லோரும் தான், நம்முடைய தலையாக கிறிஸ்து இருக்கிறார். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய பரிசுத்தத்தில் அநேக குறைகள் உண்டாகும். ஆனாலும் கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தத்தை காணவில்லை, அவருடைய சரீரத்தின் அங்கமாகவே கூட்டி சேர்க்கிறார். நம்மிடத்தில் குற்றங்களை காண்பவர் அல்ல தேவன். நாம் எந்தவித காரியம் செய்திருந்தாலும் தம்மை அண்டி கொள்கிறவர்களை அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஒரு குற்ற உணர்வோடு நான் சபைக்கு வந்திருப்பேன். எனக்கு அந்த மனசில் அந்த குற்ற உணர்வு இருக்கும். ஆண்டவர்கிட்ட நம்ம இதை போய் ஜெபத்தில் வைப்போம், நமக்கு அதில் ஒரு விடுதலை கொடுப்பாரு. இப்படியும் வருவோம், நம்முடைய தேவைகளுக்காகவும் வருவோம். எந்த காரியமானாலும் தேவன் அதை நிறைவேற்றுகிறார், நம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு வேசி சகோதரியை கொண்டு வந்து எல்லாரும் அவளை நிறுத்தி நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்குதே, இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றும்போது, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் கல்லெறியிட்டு, முதலாவது கல்லெறியிட்டுன்றாரு. அந்த நிமிஷம் அவர்கள் எல்லோரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவர் எல்லோரும் போயிடுறாங்க. ஆனாலும் அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த சகோதரியை சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினிக்காக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. இவள் போன பின்பாக எப்படி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவர்கள் சென்றார்களோ, மீண்டும் பிரசங்கத்தை கேட்டார்கள். மீண்டுமாக, நீங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்கள், இங்கே யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு அல்ல, ஆனாலும் மீண்டுமாக தேவ பிரசன்னத்தை கேட்க வந்தாங்க. கிருபையின் பிரமாணமே இதுதான். நம்மை ஆயத்தப்படுத்துறதே, நம் இரட்சகருடைய வருகைக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறதே ஜீவனுள்ள சத்திய வார்த்தைகள்.
ஆனால் இதை நம்ம மனப்பூர்வமாக நம்ம அதை அறியாமல் இருப்போம். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். நம்மளோட அநேக காரியம் இந்த உலகத்தில் நம்ம பிரயாசம், அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், எல்லா பிரயாசமும் இருக்கும். என் பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை நடத்திட்டா பரவாயில்ல, கல்யாணம் நடத்தின பிற்பாடு என் பேர பிள்ளைங்களை பார்த்தா நான் கண்ணை மூடிடுவேன், பேர பிள்ளைங்களை பார்த்துட்டா இன்னும் என் கொள்ளு பேரன் பேத்தியை பார்த்துட்டு நாங்கள் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். இது நம்முடைய தேவைகள் அநேக தேவைகள் இருக்கும். ஆனாலும் நம்ம இடத்தில் யாராவது கேட்கும்போது என் கிறிஸ்து வரும்போது நானும் அவரோட போயிடுவேன், அவர் கூட நானும் போயிடுவேன். இது தாங்க இங்க சொல்றதே. இந்த வார்த்தை தான் நம்ம இது நாள் வரைக்கும் நம்மளை இப்பொழுதும் நம்ம போதிக்கிறதே இதுக்கு தான். இதில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு ஞாபகத்தில் வருதுங்களா? அவர் கிறிஸ்து கூட நான் போயிட்டேன்னா என் வீடு வாசலில் எல்லாம் என்ன ஆகுறது? எதையுமே வராது. ஏனென்றால் நம்மை அறியாமல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த போதனைகள் கிரியை செய்து கொண்டு தான் இருக்குது. இது செய்து கொண்டே தான் இருக்குது. இதுதான் விசுவாச பிரமாணம். என்னுள்ள அநேக காரியம் உண்டு. எப்பொழுது நான் செய்த ஒரு காரியத்தை என் மனசால நான் அதை குறித்து வேதனைப்பட்டுட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் சர்ச்சில் அதை ஜெபம் பண்ணணும், இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லிடுனதா மன்னிப்பு கேட்டால் தான் என் மனசு ஆறுதல் அடையும்னு எப்போ நம்ம உள்ளே வந்துட்டா அந்த நிமிஷமே நம்ம கூட பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த நிமிஷமே மனசில் உங்களுக்கு அந்த ஒரு குத்தலான எண்ணமே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபத்தில் வைக்க போகிறேன் நீங்கள் சொல்லிட்டீங்களா, அந்த நிமிஷமே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. இதுதான் விசுவாச பிரமாணம். அதனால் நம்மை போதிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்மளை ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஜீவன் உள்ள வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே தான் நம்மளை இருக்குது. அதனால் ஒருவர் கூட கைவிட மாட்டோம். எப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சரீரமாக அவருடைய சபையில் நம்ம எப்பமெல்லாம் ஒன்று கூடுறோமோ அந்த நிமிஷமே அவர் தன்னுடைய சரீரத்தின் அங்கமாக தான் பார்க்குறார தவிர நம்மை ஒரு பாவியாகவும் ஒரு நாளும் அல்ல. நம்மளை மீண்டும் 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 பரிசுத்தப்படுத்தி தான் ஒவ்வொரு நாளும். அப்போது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நைட்டு வந்துட்டாருன்னா அப்போ என்னுள்ள பாவம் அது கணக்கில் இருக்கும் இல்லையா? இந்த எண்ணமும் வரும். ஆனால் 38 வருஷமா படுத்த படுக்கையாக இருந்தவன்கிட்ட சொல்றாரு, அவனை சுகமாக்கிட்டு இனி பாவம் செய்யாதே. பெரும்பாடு ஸ்ரீட்டுன்னு சொல்றாரு, அவளை சுகப்படுத்திட்டு உன் விசுவாசம் ஒன்று ரசித்தது. வேசியதனமாக பிடிக்கப்பட்டவளிடத்து சொல்றாரு, அவளையே மன்னிச்சுட்டு இனி பாவம் செய்யாதே. ஒரு இடத்துல கூட அவர் தண்டிப்பவர் அல்ல. நாம் செய்த காரியத்தை அறியாமலும் இருந்தாலும் பரிசுத்த ஆவியார் அது தேவ நீதியின்படி அது தவறாக இருந்தால் நம்மை உணர்த்துவார், அவரே உணர்த்துவார். நாமே அதனை குறித்து மனசால சஞ்சலப்படுறவங்களா இருப்போம். சரி, இப்படி நான் செய்திருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த நிமிஷமே நம்முடைய காரியம் மன்னிக்கப்படும். அதை மீண்டும் பாவம் செய்துட்டேன்னு உணர்த்தலை உண்டாக்குறது இது உலகத்திலிருந்து வர்றது. அது உலக பிரமாணம். நம்முடைய விசுவாசத்தின் பிரமாணம் சகல காரியத்திலும் தேவன் நோக்கி கொண்டு தான் இருக்கிறார். சகலத்திலையும் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வர தேவன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டே தான் இருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தில் இருப்போம். அதுக்காக
நம் தேவன் நம்ம மேலே ஒரு ஈவு காட்டினார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த காரியத்தின் மூலம் ஆவியானவரை இந்த நாளும் இந்த சக்தி வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே உடைய நாம ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.